ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா எனக்கு 4:30க்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக பொங்கல் எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சமையல் செஞ்சுக்கலான்னு ஃபஸ்ட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். எந்திரிச்சதுமே கைக்குத்தல் அரிசி பார்த்திங்கன்னா 1 டம்ளரும் கொஞ்சமாக பச்சரிசி மட்டும் ஊற வச்சுருந்தேன். பச்சரிசி எதுக்குன்னா கோலம் போடுறதுக்காக. இன்றைக்கி கைக்குத்தல் அரிசி வச்சு தான் நம்ம சக்கரை பொங்கல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அரிசி நார்மலாகவே வேகறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நார்மலாக நம்ம சாப்பாட்டில் வச்சு குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்றத விட இது மாதிரி பொங்கல், சாம்பார் சாதம் அது மாதிரியெல்லாம் செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி ஸ்வீட் பொங்கல் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பூஜையோட பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறேன். கைக்குத்தல் அரிசிங்கிறதால குக்கரில் செய்யும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு குக்கரில் மூடி போடாமல் வேக வைக்கலாம். அது நல்லா அரைவேக்காடு வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பருப்பு சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா ஊற வச்ச பச்சரிசி அரைச்சி கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ளே மற்ற எல்லா வேலையுமே முடிச்சிடலான்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு வாசப்படி எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு நிலவெல்லாமே தொடச்சி விட்டுட்டு அதுக்கு பொட்டு, பூவு, சந்தனம், குங்குமம் எல்லாமே வச்சிடலாம். கோலம் போடுறதுல பார்த்திங்கன்னா நான் வெறும் 0% எனக்கு சுத்தமாகவே கோலம் போட தெரியாது. ஆனாலுமே வீட்டில் ஒரு நல்ல நாள் அன்றைக்கி ஒரு சின்ன கோலமாவது இருக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளோட பூஜை ரூமுக்கு வந்துடலாம். என்னோடய பூஜா ரேக் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நாங்கள் இருக்கிறது ரெண்டட் ஹவுஸுங்காட்டி ரொம்ப டெக்கரேஷன்லாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம நார்மலாக உருளியில் தண்ணி வச்சு பூவெல்லாம் போட்டு வைக்கும்போது 2 கற்பூரம் உள்ளே போட்டிங்கன்னா போதும், நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கான அரிசி வெந்துகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த டெக்கரேஷன் எல்லாமே முடிச்சு வச்சிட்டோம்னா நம்ம டக்குன்னு பொங்கல் வச்சதுமே சாமி கும்பிட்டுக்கலாம். எல்லாமே எடுத்து வச்சுட்டு அப்படியே சமையல் கட்டுக்கு வந்தாச்சுங்க. அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பாதி வேக்காடாக வெந்துருச்சு. அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு பருப்பு போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கிறேன் 1 டம்ளர் அரிசிக்கு. நல்லா வறுபட்டதும் அதை எடுத்து அரிசி கூட சேர்த்து கூட 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் விசில் வரட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி சக்கரை பொங்கல்னால நான் மண்டை வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கரும்பு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் தெரியாமல் ஃப்ரிட்ஜில் மண்டை வெல்லத்தை வச்சுட்டேன். அதனால பார்த்திங்கன்னா நம்ம கல் வச்சு கொட்டும் போது அது உடையவே மாட்டேங்குது. இது மாதிரி துருவி மட்டும்தான் எடுக்கணும். சரின்னு கையோட துருவி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா விசிலும் வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பருப்பை வறுத்துனே மாற்றாமல் கொஞ்சம் ஆர்ட்டுன்னு சொல்லி பேன்லேயே விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா ஒன்று கருகின மாதிரி ஆயிடுச்சு. சரி, இருந்துட்டு போது எந்த ஆல்ட்ரும் பண்ண வேணாம்னு சொல்லி அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நெய் சேர்த்து தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இது கூட திராட்சை இல்லை சின்ன சின்ன பீஸாக வெட்டின தேங்காய் எல்லாமே நெய்யில் வறுத்து சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட நம்ம வேக வச்ச அரிசியும் பருப்பு கூட மண்டை வெல்லம் எல்லாமே சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து இறக்கணும்னா நம்மளோட சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிரும். இது நார்மல் பச்சரிசி அளவுக்கு குழஞ்சி வராது. இன்கேஸ் அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரிசியை நைட்டே ஊற வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வெச்ச பொங்கலை முதல்ல வீட்டில் இருக்க சாமிக்கு எடுத்து வச்சு கும்பிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க விநாயகர் கும்பிட்டேன். என்னோட இந்த காலையில் ரொட்டீன் சக்கரை பொங்கலோட சாமியோட இன்றைக்கி இப்படி தான் முடிஞ்சுச்சு. இன்னொரு நாள் இன்னொரு விளாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.